வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். ஆப்பிளில் வேக்ஸ் அடை வருது, மாம்பழத்தை ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கிறது. இந்த வரிசையில் தர்பூசணி. மக்கள் இந்த வெயில் காலத்தில் தர்பூசணியை வாங்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், தர்பூசணியை கட் பண்ணால் ரெட்டாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. ஏன்பா தர்பூசணி ரெட்டாக தானப்பா இருக்கும்? இல்லை சார், அதில் இருக்கிற சிகப்பு நிறத்தை அதிகப்படுத்துறதுக்காக எரித்ரோசின் அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் கலரை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே பிரச்சனையே. இப்போ கேஷுவலாக மார்க்கெட்லேருந்து ஒரு தர்பூசணியை வாங்கி கட் பண்ணுறோம். அதில் உண்மையிலேயே இந்த ஆர்டிஃபிஷியல் கலரான எரித்ரோசின் இருக்கா இல்லை நேச்சுரல் கலர் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி பார்க்க போகிறோம். ரெட் கலரில் இருக்கு. வாரண்டி கிளைம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிடுவோம், இது ஆர்டிஃபிஷியல் கலரா இல்லை நேச்சுரல் கலரா அப்படின்னு. இப்போ காட்டனோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒயிட் கிளாத்தோ யூஸ் பண்ணலாம். ரெட் கலரில் தான் இருக்குது. இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது தர்பூசணிக்கே உரிய நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட்டான லைகோபீன் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்னால இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை செய்யுது. தர்பூசணி மாதிரியே லைகோபீன் அப்படிங்கிற நேச்சுரல் பிக்மெண்ட் தக்காளியில் இருக்கு. இதே டெஸ்ட்டை நீங்கள் பம்கின்ல ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா எல்லோ கலரில் வரும். ஏன்னா பம்கின், ஆரஞ்சு, கேரட்ல கெரட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கு. மாதுளை, கருப்பு திராட்சை இது ரெண்டுத்துலையும் ஆந்தோசைனின் அப்படிங்கிற நேச்சுரல் பிக்மெண்ட் இருக்கு. இதை விடுங்க, நீங்க கீரையில கூட செக் பண்ணி பாருங்க, பச்சை கலர்ல வரும். ஏன்னா அதுல குளோரோஃபில் அப்படிங்கிற நேச்சுரல் பிக்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தர்பூசணி கதைக்கு வருவோம். சரி சார், இது எப்படி நீங்க நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா, டார்க் ரெட்டில் இருந்தது அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல், லைட் ரெட்டோ இல்லை லைட் பிங்க் கலரில் இருந்தது அப்படின்னா அது நேச்சுரல். ரெண்டாவது, நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர் போயிடும். நல்ல ரெட்டாக இருந்தது அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல். ஆல்மோஸ்ட் அந்த கலர் போயிடுச்சு அப்படின்னா அது நேச்சுரல் பிக்மெண்ட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு, மூன்றாவது வழி இருக்கு. என்ன அப்படின்னா, வாட்டர்மெலனோட அவுட்டர் பகுதியை பீல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இன்னர் ரெட் பகுதியை பல்ப் ஆர் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத ரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ட் பண்ண பகுதி இது மாதிரி ஒயிட் கலரில் இருக்காது, அதுவும் இந்த ஃப்ளஷ் மாதிரியே ரெட் கலரில் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் இருக்குது, ஸோ இன்ஜெக்ட் பண்ணலை. நான்காவது வழி என்ன தெரியுமா? தர்பூசணியை சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக தண்ணியே ரெட்டாக மாறிடுச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கலரான எரித்ரோசின் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி மாறலை அப்படின்னா நேச்சுரல் கலர் தான். இப்போ இந்த தண்ணி எதுவும் மாறலை, ஸோ இது நேச்சுரல் கலர் தான். நம்மளை யாரும் ஏமாத்தலை சார். தர்பூசணி வாங்கினா எங்கள் வீட்டில் யார் கட் பண்ணுறது அப்படிங்கிறதே பெரிய பஞ்சாயத்து. இதில் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா யார் சார் வாங்குவா? வெயில் காலத்தில் இளநீர், நொங்கு, தர்பூசணி இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும். இது நமக்கு மட்டும் நன்மை கிடையாதுங்க, இதை விளைய வைக்கிற விவசாயிகளுக்கும் நன்மை தான். கெட்டது கெட்டது கெட்டதுன்னு சொல்லி விற்கிற கார்பனேட்டட் ட்ரிங்க், பேக்கேஜ் ஃப்ரூட் ஜூஸை வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக நல்லதுன்னு சொல்கிறத நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிடுவோங்க. வாழ்வோம், வாழ வைப்போம். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் அவேர்னஸ் வரட்டும்.